மோதல் நடைபெற்ற வடக்காடு கிராமத்திற்கு மாவட்ட ஆட்சியர் செல்லாதது ஏன்? ஒயிட் காலர் ஜாபை தான் மாவட்ட ஆட்சியர்கள் செய்கிறார்களா என்று நீதிபதி தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறார். மோதல் நடைபெற்ற சாதிய ரீதியான மோதல் நடைபெற்ற வடக்காடு கிராமத்திற்கு மாவட்ட ஆட்சியர் ஏன் செல்லவில்லை என்று தற்போது நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்னதாக கரூர் மாவட்டத்திலும் இதே போன்ற சாதி ரீதியான வன்கொடுமை நடைபெறுவதாக புகார் எழுந்த நிலையில் அதுவும் நீதிமன்றத்திற்கு மனுவாக சென்றிருக்கிறது. அந்த விவகாரத்தில் புகார் வந்தால்தான் நடவடிக்கை என்ற நிலைப்பாட்டை மாவட்ட ஆட்சியர் எடுப்பது ஏன்? இது ரகசிய புலனாய்வு மேற்கொள்ளக்கூடாதா? ஏன் வெளியூரில் உலகமெல்லாம் சுற்றக்கூடிய நபர்கள் கிராமங்களில் மீண்டும் செல்லும் போது ஏன் மீண்டும் சாதிய ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறார்கள் என்ற கேள்வியை முன்வைத்திருந்தது. தற்போது கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னதாக வடக்காடு கிராமத்தில் கோவில் பிரச்சினை ஒன்றில் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வீடுகள் எரிக்கப்பட்ட விவகாரத்தில் நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து வர நிலையில் மாவட்ட ஆட்சியர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வன்முறை நடைபெற்ற பகுதிகளுக்கு ஏன் நேரில் செல்லவில்லை என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. 2 இடங்களிலும் மாவட்ட ஆட்சியர்களை நோக்கி மிக கடுமையான விமர்சனத்தை நீதிமன்றம் முன்வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது.